எங்கே ஒரு சைக்கோ பையன் கோவத்தில் ஒரு லேடியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஏசிபி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராராக பேசிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, அவனோட பொண்டாட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் அவன் இப்படி பேசிட்டு இருக்கான். ஸோ இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் எங்கே நம்மளை செய்யாத கூட்டுறதுக்கு ஜெயிலில் பிடிச்சி வச்சிருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். எப்படியாவது இந்த கொலையை நான் பண்ணலங்கிறத நானே தான் நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவன் நேராக போயிட்டு ஒரு லேப்ல டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அந்த சம்பவத்தப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தில் ஏதாவது கலந்துருக்கான்னு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றான். ரிசல்ட்ல நார்மல்னு தான் வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் மறுநாள் ஆனதும் மார்ச்சரிக்கு போறான். அங்க இருக்கிற ரிப்போர்ட்டாவது ஒழுங்கா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற ரிப்போர்ட்டுமே இவனுக்கு எதிராக தான் வந்திருக்கு, இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டஸ்ட்பின்ல பார்க்கும்போது பாதி பேப்பர் கிழிஞ்சு அங்க கிடக்குது. அதுல இவன் கொலகாரன் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பொண்டாட்டியை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான். ஸோ அதனால அவளுமே வந்துட்டா. ஆனா பின்னாடியே அந்த ஏசிபியும் இவனை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். உன்னை பிடிக்கிறதுக்கும் பொண்டாட்டி தான் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வர சொன்னதுனால அவன் முழுக்க பொண்டாட்டியை தப்பா நினைச்சுக்கிட்டான். நம்ம பொண்டாட்டியே நம்மள மாட்டி விட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.